கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தாலும் நமது அன்பின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைய நாளில் நம்ம துதி ஆராதனை வெஸ்பர் சர்வீஸ் எனக்கூடிய தேவனை கர்த்தர் இயேசுவின் மூலமாக துதித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளில் நமது அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற வகையில் கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ஒரு பூமிக்குரிய வாழ்நாளில் அவருக்குள் காணப்பட்ட அந்த ஒரு 3 வருஷ ஊழியத்தில் அவருடைய காரியங்களை நினைவுபடுத்தும் வண்ணமாக தனி ஒருவராய் இயேசு எனக்கூடிய தலைப்பின் கீழாக கர்த்தர் இயேசு தனிமையில் பட்ட பாடுகள், சிந்தை அளவிலும் சரீரத்தளவிலும் அவர் அடைந்திட்ட சில உபத்திரவங்களை குறித்து அவைகளை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக சில பக்கங்களை நாம் வாசிப்போம், சில கவிதைகளை வாசிப்போம். அதற்கு தொடர்புடைய சில துதி பாடல்களையும் நாம் இன்றைய நாளில் பாடி பிதாவாகிய தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் நாம் துதிக்க இருக்கின்றோம். தனி ஒருவராய் இயேசு என்று சொல்லும்போது ஆதார வசனமாக யோவான் 16:32 வாசிக்க கேட்போம். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். நெக்ஸ்ட் எஸ்ஐயா 63 வசனம் 3 கூட வாசிக்க கேட்போம். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஆமாம், கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலியை பற்றின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இது. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. அப்போ அந்த தனிமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்புக்காக தனது ஜீவனை கொடுத்துட்ட விஷயத்துல அவரோட யாரும் பங்கு கொள்ளவில்லை. இன்றைக்கு திருச்சபையினுடைய பலி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிறகு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பு தான். மாறாக கர்த்தர் இயேசுவினுடைய அந்த முழுமையான பலி இருக்கு இல்லைங்களா, ரேன்சம், அதுல யாரும் போய் என்ன பண்ண முடியாது, பார்ட்னர்ஷிப்லாம் பெற முடியாது. அவருடைய உபத்திரவங்கள்லையோ பாடுகள்லையோ அவர் அடைந்துட்டது போல அவருடைய நாட்கள்ல அவரோட என்ன பண்ண முடியல, யாரும் அவருக்கு ஒரு பங்காக யாருமே உடன் இருக்க முடியவில்லை. அதான் சொல்றாரு, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தே, ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஈடுபலி கொடுத்து தீர்ந்த பிறகுதான் சபை பரிசுத்தவான்கள் அதிலே மீட்கப்பட்டு நம்மளுடைய சாக்ரிஃபைஸை கொண்டுட்டு வரமே தவிர அவர் கொடுத்துட்ட தனிப்பட்ட அந்த ஒரு முழுமையான ரேன்சம் அதுல நமக்கு யாருக்கும் பங்கு கிடையாது. அப்படி அந்த ஈடுபலியை கொடுப்பதற்கு அவர் நிறைய துன்பங்கள், பாடுகள், நிந்தைகளை சகிக்க வேண்டியது இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தனிமைப்படுத்தப்படுது. இப்ப கர்த்தர் இயேசுவினுடைய தனிமை, அவர் சொன்னதை நம்ம வாசிச்சோம் யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இந்த தனிமையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் அவரை தனித்து விட்டுட்டு ஓடிட்டாங்க இல்லைங்களா லாஸ்ட் மினிட்ல, அதை மாத்திரம் குறிப்பிடும்படி ஒருவேளை இந்த வசனம் நமக்கு எழுதப்பட்டிருந்தாலும் உண்மையாகவே கர்த்தர் இயேசுவினுடைய தனிமை எப்படி இருந்தது அப்படின்னா 3 நிலைகள்ல அவர் தனிமையில் காணப்பட்டார். இந்த பூமியில வசித்த நாட்கள்ல பரிபூரண மனிதனாக அவருடைய உள்ளுணர்வுக்குள்ள யாரும் போய் அவருடைய சிந்தைகளை புரிந்து கொள்ள முடியாது, அவருக்கு தோள் கொடுக்க முடியாது, அவருக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது. புது சிருஷ்டிக்கு தலையாகவும் அவருக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் தலை. அவர் தான் மற்றவங்களை என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்க முடியும், உற்சாகம் கொடுக்க முடியும். மாறாக தலைக்கு போய் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது. உடன் இருந்த அப்போஸ்தலர்கள் ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு புது சிருஷ்டியாகவும் தனிமையில் அவர் இருந்தார். தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை அதிகம் பெற்றுக்கொண்ட ஒரு நபராக இந்த 2 நிலைகள்லையும், ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு புது சிருஷ்டியாக இருந்தாலும் சரி,
கர்த்தர் இயேசு தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். இவ்விதமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவருடைய ஜீவியம் சீசர்கள் தனியே விட்டுட்டு போன தருணத்துல மாத்திரமல்ல, அவருடைய ஊழிய காலம் முழுவதும், இன்னும் சொல்லப்போனா அவர் பூமியில இருந்த நாட்கள் முழுவதுமே ஒரு தனிமையான ஜீவியம் தான். ஒன்லி ஒன் பிதாவாகிய தேவனுடைய துணை மாத்திரம். அதுதான் சொல்றார். ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். எப்படி இது சம்பவிக்கும்? மத்தேயு 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைய நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆமா, இது எக்ஸாக்டா அந்த ராத்திரி சோதனையின் இரவுல அவருக்கு ஏற்பட போற தனிமையை பத்தி தெளிவாக குறிப்பிடக்கூடிய வசன பகுதி. ஆனால் அது மாத்திரம் அவருக்கு தனிமையில் அவர் லைஃபே எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, அவருடைய உள்ளுணர்வுக்குள்ள யாரும் போக முடியாத அளவுக்கு தான் இருந்ததுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு இருவரி கவிதை ஸ்லைட் மாத்துங்க பதர். இயேசு மாத்திரம் தனிமையில் சிலுவையை சுமந்திட, இயேசு மாத்திரம் தனிமையில் சிலுவையை சுமந்திட உலகம் அனைத்தும் சுதந்திரமடைந்து போய்விட வேண்டுமோ? உலகம் அனைத்தும் சுதந்திரம் அடைந்து போய்விட வேண்டுமோ? என்ன ஒரு கேள்வி பார்த்தீங்களா கவிதைக்குள்ள. அவர் மாத்திரம், இயேசு மாத்திரம் தனிமையில் சிலுவையை சுமந்திட உலகம் அனைத்தும் சுதந்திரம் அடைந்து போய்விட வேண்டுமோ? இந்த ஒரு தருணத்துல, இந்த வேலையில கர்த்தருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ரீப்ரிண்ட் நம்பர் 18:01 அந்த ஸ்லைடு வாசிக்க கேட்போம். நெக்ஸ்ட் வாசிங்க. இந்த ஒரு வேளையில் அவரது மரணம் சரீர வியாகுலம், அவமானம், கொடுமை மற்றும் கோர மரணத்திற்கு ஏதுவான சித்திரவதை முதலானவைகள் பற்றின உணர்ந்து கொள்ளுதல் மாத்திரம் அவருக்குள் காணப்படாமல், இன்னுமாக தம்முடைய பிரியமான சீசர்கள் பயத்தினாலும் திகிலினாலும் மேற்கொள்ளப்பட்டு தம்மை தனிமையில் விட்டுவிடும்போது தாம் அனுபவிக்க போகும் தனிமையை குறித்த உணர்வும் அவருக்குள் குவிந்தன. பொதுவாகவே அவருடைய லைஃப் பிதாவாகிய தேவனோடு சஞ்சரித்த தருணங்கள் மாத்திரம்தான் அவருக்கு துணை. மற்ற யாருமே அவருக்கு நெருக்கமாக ஆலோசனை சொல்லவோ, அறிவுரை கூறவோ, அல்லது அவருக்கு தோள் கொடுக்கவோ, தேற்றவோ அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள். இருந்தாலும் இந்த ஒரு பக்கத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த ஒரு வேளையில் அவரது மரணம் சரீர வியாகுலம், அவமானம், கொடுமை மற்றும் கோர மரணத்திற்கு ஏதுவான சித்திரவதை முதலானவைகள் பற்றின உணர்ந்து கொள்ளுதல் மாத்திரம் அவருக்குள் காணப்படாமல், இன்னுமாக தம்முடைய பிரியமான சீசர்கள் பயத்தினாலும் திகிலினாலும் மேற்கொள்ளப்பட்டு தம்மை தனிமையில் விட்டுவிடும்போது தாம் அனுபவிக்க போகும் தனிமையை குறித்த உணர்வும் அவருக்குள் குவிந்தன. அவர்தான் தலை, இவர்களுக்கு தேவையான வழிநடத்துதலை, ஆலோசனைகளை அவர்தான் கொடுத்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவங்களே இவரை விட்டு ஓடக்கூடிய ஒரு தருணம் என்பது ஒரு உச்சமான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? அது அவர்கள் பக்குவமற்றவர்களாக காணப்பட்டு பரிசுத்தாவியை பெறாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு இருந்த தருணத்துக்கும் அவர்கள் விட்டு செதறி ஓடுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அது உண்மையாகவே கர்த்தருடைய உள்ளத்தை என்ன பண்ணிருக்குது, அங்க பாதிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட படிக்கலாம். கர்த்தர் இயேசு உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவருக்கும் விருப்பு வெறுப்பு உண்டு. ஆமா, இப்ப தேவகுமாரன் அவருக்கு என்ன இருந்துற போது, நம்மள மாதிரி ஒரு தனிமையை குறித்த ஒரு பயம், திகில், மரணத்தை குறித்த ஒரு வியாகுலம் எல்லாம் இருந்துற போது அப்படின்னு ஒருவேளை நம்ம யோசிச்சோம்னா, கர்த்தர் இயேசு உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவருக்கும் விருப்பு வெறுப்பு உண்டு. ஆம், நிச்சயமாக நமது பிரதான ஆசாரியன் இம்மாதிரியான சம்பவங்களுக்கு இடையில் உள்ளாகாமல் வெறுமனே கடந்து போகின்ற உணர்வற்ற இயந்திரமாய் இருக்கவில்லைன்னா வார்த்தை பார்த்தீங்களா? அவருக்கு என்ன தேவகுமாரன் அப்படின்னு இன்னைக்கு சாதாரணமாக அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லிடுறாங்க. பட் அவர் எப்படி இல்லையா? அவருக்கும் தனிமை குறிச்ச ஃபீலிங் இருந்துச்சு, அவருக்கும் வியாகுலம், அவருக்கும் மரணத்தை குறிச்ச அதுல அவமானப்பட போறதை குறிச்ச எல்லா விதமான ஒரு நெருக்கடியும் இருந்துச்சு. அவர் இயந்திரமும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட மாத்துங்க, வாசிங்க. இயேசு பஸ்காவினுடைய உட்கருத்தை அறிந்திருந்தார், ஆனால் சீஷர்களோ அறிந்திருக்கவில்லை. இயேசு தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது, எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீஷர்களுக்கு விவரித்திருந்தாலும் கூட
அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்கள் இன்னமும் ஆவியினால் ஜெனிமிக்கப்படவில்லை. ஆமா, எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு பரிபூரண மனிதனுக்குரிய மனநிலையவோ புது சிருஷ்டிக்கு தலையா இருக்கக்கூடிய அவருடைய ஒரு பொறுப்பை குறிச்சோ சீசர்களால என்ன பண்ண முடியாது. பஸ்காவினுடைய உட்கருத்தை அவர் சொல்லியிருந்தாலும் கூட, கர்த்தர் இயேசு அறிந்திருந்தார், சீசர்களோ அறிந்திருக்கவில்லை. எனவே தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது, எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீசர்களுக்கு விவரித்தாலும் கூட அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்கள் இன்னும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் இயேசு தனி ஆளாய், தனி ஒருவராய் ஆலையை மிதித்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்துக்கு இசைவாக எந்தெந்த காரியங்களிலெல்லாம் அவர் தனித்து விடப்பட்டார் என்பதை நம்ம அதில் பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு கூட படிங்க. முன்பு ஒருவரும் கடந்து செல்லாத இடுக்கமான வழியில் இயேசு இவ்வாறு தனிமையாக கடந்து செல்லுகையில் நமக்கான முன்னோடியாகவும் தலைவராகவும் அவர் இவ்வழியில் தனிமையாக கடந்து செல்லுகையில் அவரது இருதயமானது சில சமயங்களில் மரணத்திற்கு ஏதுவான மிகவும் துக்கமடைந்ததில் ஆச்சரியமடைவதற்கு ஒன்றுமில்லை. ஆமா, அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பேர் நம்மலாம் இருக்கோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு, ஒருவர் குறைவில் ஒருவர் உதவுவதற்கு, ஒருவருக்கு தேவையான ஆலோசனையை மற்றவர் வழங்குவதற்கு, இப்படி நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய மனநிலையை இன்னொருத்தட்ட நம்ம ஷேர் பண்றோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. இப்படிலாம் வசதி வாய்ப்புகளோட இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த விஷயம் ஆண்டவருக்கு இல்லைங்கிற ஒரு பார்ட்ல இந்த ஒரு முதல் பகுதியை பாருங்க. எந்த விஷயம் ஆண்டவருக்கு இல்லை? ஒரு புது சிருஷ்டியாகவும் தனக்கு தோல் கொடுக்க அந்த சமமான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க இன்னொரு நியூ கிரியேஷன் இல்லை. இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச ஸ்லைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான். ஒரு ஆதாமுக்கு மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுக்க வந்த பரிபூரண மனிதனாக இவருடைய மைண்டை புரிஞ்சிக்கவும் கூட யாருமே இல்லை. இப்ப அடைய போற வியாகுலம், வருத்தம், மரணம், சித்திரவதைகள், அதுல எண்ணங்களிலையும் மனதிலையும் அவருடைய சரீர அளவிலும் அவர் அடைய போற அவமானங்கள், நிந்தனைகளையும் தட்டி கொடுத்து ஒரு ஆறுதல் சொல்லி நாங்கெல்லாம் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தருமே இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் தனியே என்னை விட்டுட்டு போவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு மனநிலையில அவர் சந்திச்சிட்ட விஷயம். எது அவருக்கு ஒரு பக்கபலமாக, ஒரு என்ன சொல்றது, அவரை திடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, பூமியில அவர் வேற யாரையும் நம்பி இல்லை. பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த ஒரு சாட்சி, இது மாத்திரமே இருந்துச்சு. சுத்தி உறவுகள் இருந்தாலும், அப்போஸ்தலர்கள் இருந்துட்டாலும், சீசர்கள் இருந்துட்டாலும், அவரை நேசிக்கிற மற்ற யார் இருந்துட்டாலும் சரி, அவர்களை அவர் முழுமையாக என்ன பண்ணல, நம்பல. ஏன் அப்படின்னா, நம்பலன்னு சொல்றதை விட அவருக்கு ஆறுதல் அளிக்கிற அளவுக்கு, அவருடைய உள்ளுணர்வுக்குள்ள போற அளவுக்கு இவங்களால் அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனிமை தான் அவருக்குள் காணும். ஸோ உலகத்தில் அவருடைய ஜீவியமே எப்படிப்பட்டது? இப்போ முழு தனிமை. கவனிச்சிங்களா கான்செப்டை? அதாவது இந்த தனிமையை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டாம்னா, லாஸ்ட் மினிட்டுக்கு மாத்திரம் எடுத்துக்க வேண்டாம். பூமியிலேயே அவருடைய மனநிலைக்குள் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய மற்றொரு நபர் இல்லை. பிதாவாகிய தேவனுடைய ஆதரவு மாத்திரம் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் இது வரைக்கும். இப்பொழுது அவருடைய தியாகத்தை, அவருடைய தனிமையை நாம் புரிந்து கொண்ட வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தர் இயேசுவுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக, அவருடைய அவமானங்களை, அவருடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வண்ணமாக அன்பே கல்வாரி அன்பே என்கிறதான பாடலை அனைவருமாக சேர்ந்து பாடுவோம். அன்பே
பிரியமானவர்களே, இந்த தனி ஒருவராய் இயேசு என்கின்ற துதி ஆராதனையில் முதல் பகுதியாக நம்ம பார்த்துட்ட விஷயம் கர்த்தர் இயேசுவினுடைய தனிமை. பூமியில் எந்தெந்த ரீதியிலெல்லாம் காணப்பட்டது? பரிபூர்ண மனிதனாக, புது சிருஷ்டிக்கு தலையானவராக, தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டவராக, எந்த நிலையிலும் அவரை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை. அவருடைய உள்ளுணர்வுக்குள் கடந்து செல்ல அவருக்கு ஆறுதல் அளிக்க யாருமே இல்லை. பிதாவாகிய தேவனை மாத்திரம் தமக்கு முன்பாக வைத்து தன்னுடைய அந்த 3 வருஷ ஊழியம் குறிப்பிட்டு, அந்த 30 வருஷமுமே அவர் அப்பாவை தான் எப்போதும் முன்வைத்திருந்தார் என்றாலும் கூட அந்த 3 வருஷ ஊழியம் குறிப்பாக அவர் யாரையும் நம்பி இல்லை. தன்னுடைய அனைத்து அவமானங்களையும் நிந்தனைகளையும் தான் செலுத்தக்கூடிய அந்த தியாக மரணத்தை வரைக்கும் முழுக்க முழுக்க தேவனுடைய மேற்பார்வையில் மாத்திரம் அவர் அங்கே சந்தித்தார் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ 2வது பகுதியில் நம்ம பார்க்க போகிற விஷயம், இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக அவர் இருந்ததுக்கு காரணம் பிதாவாகிய தேவனோடு இருந்துட்ட உறவு. மனிதர்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, நான் தனிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? வாசிங்க ஸ்லைடு. யோவான் 16:32, யோவான் 8:29. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் அவருக்கு பக்கபலமா இருந்த ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் லோகோஸா இருந்ததுல இருந்து அவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த ஒரு உறவு அவர் யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு காரியமாக காணப்பட்டது. அவருடைய மேற்பார்வையில் மாத்திரம் என்னுடைய ஜீவியம் இருந்தால் போதும், மனிதர்களை யாரையும் எந்த விதத்திலையும் நான் நம்ப போறதில்லை அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாரு. அதை தான் யோவான் 8:29 வாசிக்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இப்போ மனிதர்களுடைய ஆதரவு, தயவு, அவர்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பிதாவாகிய தேவன் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு அவர் சும்மா இல்லை. இவ்விதமாக மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களை, மனித உதவி எனக்கு அவசியம் இல்லை எனக்கூடிய ஒரு விசுவாசத்தை, தேவன் பேரில் வச்சிருந்த ஒரு விசுவாசத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார், எந்த ரீதியில் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு, ரிப்பீட் நம்பர் 35:51. ஆகவே இயேசு சகல மனித உதவிகளிடமிருந்தும் புறம்பாக்கி தனிமைப்படுத்தப்பட்ட போது இது அவரை ஜெபத்தின் வாயிலாக பிதாவிடம் நெருங்கி வரவும் அடிக்கடி வரவும் செய்தது. இப்படியாகவே கர்த்தருடைய பின்னடியார்கள் காணப்பட வேண்டும். ஆமாம், பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு எல்லோரும் சிதறுண்டு அவரை தனிமையாக விட்டுவிடும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது, மற்ற நாட்களை விட அந்த குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது
அவருடைய மனநிலை எப்படி காணப்பட்டது என்று சொல்லும்போது, சகல மனித உதவிகளிடமிருந்தும் புறம்பாக்கி தனிமைப்படுத்தப்பட்ட போது இது அவரை ஜெபத்தின் வாயிலாக பிதாவிடம் நெருங்கி வரவும். என்ன அருமையான ஒரு லெசன் பாருங்க. அடிக்கடி வரவும் செய்தது. இப்படியாகவே கர்த்தருடைய பின்னடியார்கள் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த கடைசி வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் நமக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம கூட அநேகரால புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு சூழல் வரலாம். நமக்கு கூட இது மாதிரி ஒரு புறக்கணிப்புகள் காணப்படலாம், தனிமைப்படுத்தப்படுதல் நடக்கலாம். இந்த சம்பவங்களை எப்படி சாதகமாக்கி கொள்ள சொல்றாருங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசு அந்த சம்பவத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டார் இந்த சூழ்நிலைகளை அப்படின்னா, எந்த அளவுக்கு மனிதர்களால் புறம்பாக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு யார்கிட்ட நெருங்கிடணும். இந்த சந்தர்ப்ப சூழல்கள் அனைத்தையும் ஜெபத்தின் வாயிலாக பிதாவாகிய தேவனிடம் நெருங்கி வர்றதுக்கு, அடிக்கடி நெருங்கி வர்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டாராம். நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட படிங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 1988. எனினும் மற்றொரு பதிவில் பார்க்கும்போது, கடைசி தருணத்தில் பரமபிதா நமது கர்த்தருக்கான இந்த ஆதரவை அவரிடமிருந்து எடுத்துவிட்டு அநேகமாக அவரை ஒரு கணம் தனிமையில் விட்டுவிட்டதாக நாம் பார்க்கின்றோம். முக்கியமான தருணத்துக்கு வரோம். மனுஷர்களால் தனிமைப்படுத்தப்படும் போது, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்படும் போது, அவர்களுடைய ஆதரவு தேவையில்லை என்று அவர் உணரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போய் இந்த கேப்பை என்ன பண்ணிட்டாரு? ஃபுல் பண்ணிட்டார். அவருக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் சகலவிதமான உன்னத பலனும் பரத்திலிருந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் மற்றொரு பதிவில் பார்க்கும் பொழுது, கடைசி தருணத்தில் பரமபிதா நமது கர்த்தருக்கான இந்த ஆதரவை அவரிடமிருந்து எடுத்துவிட்டு அநேகமாக அவரை ஒரு கணம் தனிமையில் விட்டுவிட்டதாக நாம் பார்க்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய ஒரு உறவு மாத்திரம் எனக்கு போதுங்கிறது தான் அவருக்கு இருந்துட்ட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்களா, ஒரு விசுவாசம். இப்ப எதுக்கு ஆபத்து வந்திருக்கு? எது முக்கியமான விஷயமோ அந்த விஷயத்துக்கே இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது ஒரு நொடி பொழுதோ கனப்பொழுதோ, பட் என்ன நடந்துருச்சு? நடக்கக்கூடாத ஒரு விஷயம். பிதாவாகிய தேவனாலேயே கர்த்தர் இயேசு கைவிடப்படக்கூடிய ஒரு சம்பவம் இங்க நடக்கு. படிங்க விட்டதுல இருந்து. மேலும் இந்த அவருடைய கடைசி அனுபவமானது அவருக்கு முற்றும் முழுமையான தனிமையாகவும் பிதாவிடமிருந்து முற்றிலுமான பிரிவாகவும் காணப்பட்டது. கர்த்தர் இயேசுவினுடைய தனிமை எப்போ முற்று பெற்றது? அந்த தனிமை எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்ல வர்றாருன்னா, மனிதர்களால் தனித்து விடப்படும் போது இல்ல, எல்லாராலையும் புறம்பாக்கும் போது அல்ல, ஆதரவே இல்லாத பொழுது அல்ல, பரத்தில் இருந்து அவரோடு இருந்த தொடர்பு துண்டிச்சது இல்லைங்களா, இந்த டைம், அந்த நொடி பொழுதுதான் கர்த்தர் இயேசு முழுமையான தனிமைப்படுத்தப்படுதலை உணர்ந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு இருந்த பெரிய பேராதரவு இப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? இந்த கனெக்ஷன் துண்டிக்கும் போதுதான் தனிமையை 100% அவர் உணர்ந்த நேரம் இது. நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட வாசிங்க. 1988. இயேசு பாவியினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டபடியால் அந்த அனுபவம் அவசியமாய் இருந்தது. எதுக்கு? மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதவர், மனிதர்களுடைய ஆதரவு அவருக்கு தேவையில்லை, பிதாவாகிய தேவனுடைய உறவு மாத்திரம் போதும் அப்படின்னு விசுவாசத்தோடு இருந்தவர், ஏன் பிதாவாகிய தேவனால கைவிடப்படணும் என்பதை குறித்ததான விளக்கம் இது. பாவியினுடைய ஸ்நானத்தை எடுத்துக்கொண்டபடியால். வாசிங்க. பாவியாகிய ஆதாம் மற்றும் அவருக்குள் நாம் அனைவரும் ஜீவனுக்கான நமது உரிமையை மாத்திரமல்லாமல் இன்னுமாக பிதாவுடனான ஐக்கியத்தையும் இழந்து போயுள்ளோம். நல்லா கவனிச்சிங்களா? ஆதாமுக்காக மரிச்சா மட்டும் போதும், ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்தா மட்டும் போதும். ஏன் தனிமைப்படுத்தப்படணும், அவமானப்படுத்தப்படணும், இவ்வளோ நிந்தனைகளை அனுபவிக்கணும்னு ஒவ்வொரு கேள்விகள் ஒருவேளை நமக்கு இருந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசு தனிமைப்படுத்தப்பட்டதுல அல்லது பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டதுல என்ன ஒரு விஷயம் இங்க இருக்குன்னு சொல்றாருன்னா, பாவியாகிய ஆதாம் மற்றும் அவருக்குள் நாம் அனைவரும் ஜீவனுக்கான நமது உரிமையை மாத்திரமல்லாமல் இன்னுமாக பிதாவுடனான ஐக்கியத்தையும் இழந்து போயுள்ளோம். இப்ப நம்மளை மீட்கணும்னா, ஆதாமை மீட்கணும்னா, ஆதாமுக்கு பதிலா அந்த ஐக்கியத்தை யார் இழக்கணும்? கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனோடு உறவுலேயே இருந்துட்டு இருந்தாருன்னா இந்த ரேன்சமை யாரு கொடுக்க முடியாது. ஏன்னா ரேன்சம்ன்றது மரணம் மாத்திரம் இல்ல, மரணம் என்பது பினிஷிங். அது கல்வாரியில நடந்தது முடிவு. அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்னென்னலாம் அந்த கனெக்ஷன் ஏதேன் தோட்டத்துல கட்டானதுல இருந்து சம்பவிச்சதோ அதுல ஒண்ணுதான் என்னவா? தேவனோட ஐக்கியம் துண்டிக்கப்படுதல். இப்ப அது யாருக்கும் நடக்கணும்? கர்த்தர் இயேசுவுக்கும் நடக்கணும். வாசிங்க.
மேலும் நமக்கான மீட்கும் பொருளாக வேண்டுமானால் நமது மீட்பர் நமக்காக மரிப்பது மாத்திரமல்லாமல் இன்னுமாக அவர் பாவியைப் போன்று மரிக்க வேண்டியது சும்மா அவசியமாகிறது. மரிச்சா பத்தாது. நமக்கான மீட்பர் ஆகணும் அப்படின்னா ஒரு பாவியை மீட்பதற்கு அவர் எப்படி மரிக்கணும்னா ஒரு பாவியை போன்று மரிப்பது அவருக்கு அவசியமாக இருந்தது. அதாவது மரண தீர்ப்பின் கீழாக காணப்படும் குற்றவாளி போன்று மரிக்க வேண்டியது அவசியமாய் உள்ளது. இன்னுமாக பாவி பிதானுடைய தயவு மற்றும் ஐக்கியத்திலிருந்து முற்றிலுமாய் துண்டிக்கப்பட்டு காணப்படும் அனுபவத்தையும் அவர் ருசிக்க வேண்டும். நமது அருமை மீட்பர் கடந்து சென்ற அனுபவங்களிலேயே இந்த கடைசி அனுபவமே மிகவும் கடுமையான அனுபவமாக இருந்திருக்க வேண்டும். ஆமா, ஆண்டவர் இயேசு அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை, சரீர உபத்திரவத்தை, இருதய வியாகுலத்தை நம்ம எல்லாத்தையும் ஆவரேஜா ஒப்பிட்டு பார்த்தோம்னா எது அவருக்கு அதிகப்படியான வலி வேதனையை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் தான் சொல்றோம். இதனாலதான் அவருக்கு என்னாச்சு சிலுவையில? என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று. சங்கீதம் 22 படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த அதிர்ச்சி, பேரதிர்ச்சி தாங்க முடியாம தான் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டு. அந்த ஏன்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, என் மகன் மனுக்குலத்துக்காக மரிக்கிறது மாத்திரம் போதாது, இந்த மனுக்குலம் என்னோடு இருந்த ஐக்கியத்தை இழந்து போறதுக்காக என்னென்னலாம் இந்த 6000 வருஷம் சம்பவிச்சதோ அந்த எல்லா அனுபவத்துக்குள்ளே இவர் என்ன பண்ணணும்? கடந்து போ. அப்போ ஒரு பாவியுடனான தொடர்பை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? வச்சிருக்க மாட்டாரு இல்லைங்களா? இப்ப நம்ம எல்லாருடைய மீறுதலும் ஒருத்தர் தலையில சுமரும் போது நீதி நிறைவேற்றப்படும்படியாக இப்ப கர்த்தர் இயேசுவை பிதாவாகிய தேவன் தனிமைப்படுத்தியே ஆகணும். சோ சீசர்களால் தனிமைப்படுத்தப்பட்டது அவருக்கு விரக்தி இல்ல, பிதாவாகிய தேவனுடைய கனெக்ஷன் கட்டானதுதான் அவருக்கு மாபெரும் அதிர்ச்சி, விரக்தின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட வாசிங்க, முக்கியமான பாயிண்ட் இது. கன நேரம் அதுல இருந்து பாவிக்குரிய கசப்பான அனுபவம் பெற்றுக்கொண்டு ஓகே பிதாவுடன் கொண்டிருக்கும் ஐக்கியம் துண்டிக்கப்படும் அளவிற்கு அனுபவங்களுக்குள் அவர் செல்ல வேண்டியது அவசியமாய் இருந்தது. தேவனுடைய ஏற்பாட்டின்படி இந்த நிலை அதிக நேரம் நீடிக்கப்படவில்லை. ஆமா, ரொம்ப நேரம் இல்ல. நீதி நிமித்தம் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவை தனிமைப்படுத்தினார், கைவிட்டார், மாற்று கருத்துல. ஆனா இது ரொம்ப நேரம் என்ன ஆகல? நீடிக்கவில்லை. மாறாக ஒரு கணம் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டது. பிதா தம்முடைய அருமையான பிரியமான குமாரனிடமிருந்து தம் முகத்தை மறைத்து கொண்டது என்பது சகல ஆவிக்குரிய ஐக்கியத்தை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, சகல ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் உறவையும் எடுத்து போடுவதை குறிக்கின்றது. ஒரு கணப்பொழுது நம்முடைய மீட்பர் இருளின் ஆழத்திற்குள்ளாக, ரொம்ப சீரியஸான பாயிண்ட்டுங்க அது. ஒரு கணப்பொழுது அந்த சம்பவம் நடந்திருந்தாலும் கூட அந்த ஒரு கணத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பிதா தம்முடைய அருமையான பிரியமான குமாரனிடமிருந்து தம் முகத்தை மறைத்து கொண்டது என்பது சகல ஆவிக்குரிய ஐக்கியத்தையும், இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். எத்தனை கோடி ஆண்டு பிதாவாகிய தேவனோடு இருந்திருப்பார், கணக்கில்லை, நமக்கு தெரியாது. அந்த எந்த நாட்கள்லையும் சம்பவித்திராத ஒரு கசப்பான அனுபவமாக இது இருக்கு. பிதா தம்முடைய அருமையான பிரியமான குமாரனிடமிருந்து தம் முகத்தை மறைத்து கொண்டது என்பது சகல ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் உறவையும் எடுத்து போடுவதை குறிக்கின்றது. ஒரு கணப்பொழுது நம்முடைய மீட்பர் இருளின் ஆழத்திற்குள்ளாக விடப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இருளின் ஆழம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நேரடியான இருள்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம், ஆழம்ங்கிறதை நேரடியாக எடுத்துக்க வேண்டாம். பிதாவாகிய தேவனுடைய அந்த ஞானம், சத்திய வெளிச்சம், தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் இருந்துட்ட அந்த உறவு எல்லாமே ஒரு நொடி பொழுது சூன்யமா ஆயிடுச்சு. அப்படி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி கைவிடப்படுறார். இவ்வளோ காலகட்டம், கோடான கோடி ஆண்டு அவர்களோடு இருந்த அந்த உறவு முறை ஒரு நொடி பொழுது துண்டிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு நொடிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ வெளிச்சத்தின் ஒரு ராஜ்யத்துக்குள்ள அவர் இருந்தாரோ அதற்கு சமமான இருளான ஒரு சூழல்ல விடப்படுறாருன்னா, உங்களை எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு அந்த ஒரு நொடி பொழுது பிதாவாகிய தேவன் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? முழு ஐக்கியத்தையும் எடுத்திருக்கிறாரு. பாருங்க, வாசிங்க விட்டதுல இருந்து. மேலும் அவருடைய வேதனை நிறைந்த கதறல்கள் அவர் இருதயத்தில் தனிமைப்படுத்தப்பட்டதை காட்டுகின்றது. ஜனங்கள் மாத்திரம் அவரை தனித்து விட்டு விடுவது போதாது, பிதாவும் தற்காலிகமாக அவரை, அதாவது இயேசுவை தக்க வைக்கும் வலிமையையும் உதவியையும் எடுத்துவிட வேண்டியிருந்தது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. கர்த்தர் இயேசுவை தக்க வைக்கும் வலிமையையும் உதவியையும் எடுத்து விட வேண்டும். என்ன அர்த்தம்? ஒரு வேளை பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு உறவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அங்க ஜீவன் போகாது. கவனிச்சிங்களா? ஏன்னா கர்த்தர் இயேசு ஒரு பரிபூரண நீதிமான். இப்போ
பாவிகளுக்காக இவர் மரிக்கையில் இவர் பாவியை போல தேவனால் என்ன பண்ணப்படணும்? நினைக்கப்படணும். இப்போ ஒரு நீதிமானோட கான்டாக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதுவும் தேவ தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுக்கு சாவு வராது. ஏன்னா அவர் நீதிமான். இப்ப எல்லாருடைய அக்கிரமம் சுமரும் போது இவர் யாரா மாறிட்டாரு? ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரணத்தை தேர்வு செய்யும் போது முழு அக்கிரமும் அவர் தலைமையில சுமரும் போது அவருடைய ஜீவன் பிரியணும்னா அந்த வலிமை, தக்க வைக்கும் வலிமை, உதவினா என்ன அர்த்தம்? அவரை ஜீவனோடு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உதவியை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிடணும்? கர்த்தரிடத்துல இருந்து எடுத்துக்கணும். கடைசி ஸ்லைடு வாசிங்க இந்த பாயிண்ட்ல. 41:71 ரீப்ரிண்ட் நம்பர். கன நேரம் ஐக்கியம் துண்டிக்கப்படுதலே போதும், ஆனால் இருளான தனிமைப்படுத்தப்பட்டதான அந்த கனப்பொழுது கண்டிப்பாய் வர வேண்டும். ஆமா, அது கன நேரமா இருக்கட்டும், ஒரு நொடி பொழுதா இருக்கட்டும், ஆனாலும் இருளான தனிமைப்படுத்தப்பட்டதான அந்த கனப்பொழுது கண்டிப்பாய் வரணும் அவர் லைஃப்ல. ஆகவே இதுவே நமது கர்த்தருடைய அனுபவங்களிலேயே மிகவும் இருளான தருணமாகவும், அதாவது இந்த துண்டிக்கப்படுதலின் அனுபவத்திற்கு நிழலாக மாத்திரமே காணப்பட்ட கெத்செமனேயின் இருளை காட்டிலும் இருளான தருணமாகவும் இருந்ததென நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். கெத்செமனேல ஒரு வியாகுலம் வந்துச்சுல, சில கேள்விகள் எழும்புச்சுல, ஜெபத்துல கேட்டாருல, வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணார்ல, அது கடைசி நிமிஷத்துல கைவிடப்பட்டதுக்கான ஒரு நிழலாக இருந்துச்சுன்னு சொல்றார். முதல் நாள் இரவுல அவர் பட்ட வியாகுலமும் கஷ்டமும் துயரங்களும், மறாவது நாள் சிலுவையில் அவர் கைவிடப்பட்டார் இல்லைங்களா நேரடியா, இந்த உண்மைக்கான ஒரு நிழலாக இருந்துச்சு அங்க கெத்செமனே அனுபவங்கிறார். ஒரே நாள்ல நடந்துட்ட விஷயத்த கூட முதல் நாள்ல நடந்தது ரொம்ப குறைவுங்கிறார். ஏன்னா அங்க அவருக்கு வந்துட்டு சில ஆன்சர் கிடைக்கல, வியாகுலத்தோட பிரேயர் பண்ணாருன்னு படிக்கிறோம் இல்லைங்களா. அந்த ஒரு மனநிலையை பார்க்கிலும் சிலுவையில் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் வரும் பொழுது, தேவனால் கைவிடப்பட்ட அந்த சூழல் வரும் பொழுது அது பல மடங்கு எப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு கடுமையான ஒரு அனுபவத்தை கொடுத்ததாக, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுத்ததாக காணப்பட்டது. இப்படிப்பட்ட அவருடைய வியாகுலத்தையும் அவருடைய துக்கத்தையும் நாம் மீண்டுமாக நினைவு கூறும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் பாரீர் கெத்செமனே என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே, தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேவாதி தேவன் ஏக சுதன் படும் பாடுகள் எனக்காக, தேவாதி தேவன் ஏக சுதன் படும் பாடுகள் எனக்காக, பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே, அப்பாயிற் பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானாய்,
செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியும் உம் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாதி கெத்சமனே பூங்காவில் என் நேசரையே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு ஒருவராய், அவர் ஒருவராய் தனிமையை அனுபவித்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனி ஒருவராய் இயேசு என்ற தலைப்பின் கீழாக 2 விதமான காரியங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். ஒன்று, மனிதர்கள் எல்லோராலும் அவர் புரிந்து கொள்ள முடியாதவராக தனிமைப்படுத்தப்பட்டார். குறிப்பாக சீசர்கள் இறுதி இரவில் அவரை தனியே விட்டு ஓடினார்கள். ஆனாலும் நான் தனித்திரேன், பரமபிதா என்னோடே இருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். அந்த ஒரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக காணப்பட்ட காரியமாக இருந்தாலும், 2வது பகுதிக்குள் நம்ம பார்த்தோம், பிதாவாகிய தேவனே நீதி நிமித்தம் அவரை கைவிட வேண்டிய அவசியம் இருந்தது. ஆதாமும் அவருடைய சந்ததியும் மீட்கப்படணும் அப்படின்னா அந்த சந்ததிகளுக்கு என்னென்னலாம் சம்பவித்ததோ அதே பாதையில் ஒரு பரிபூர்ண மனிதனாக அவரும் சில அவமானங்களை, நிந்தைகளை சந்திக்கணும். அதில் குறிப்பாக தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது மனுக்குலத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இருந்தது. அதே அனுபவத்தை அவரும் கடந்து செல்கையில் தேவனால் முற்றிலும் முழுக்க கைவிடப்படக்கூடிய ஒரு நொடி பொழுதுனாலும் கூட முழு ஐக்கியம் அங்கே துண்டிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய லைஃப்லேயே மறக்க முடியாத மிக மிக துயரமான ஒரு சம்பவம்னா அப்பா தன்னை கைவிட்ட அந்த நொடி பொழுது என்பதை 2ஆம் பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். கர்த்தருடைய தனிமையின் 3ஆம் பகுதியில் பாடுகள், நிந்தனைகள், அவமானங்களை தனி ஒருவராய் சகித்தார். எப்படி இதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கிறது? மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாதது ஒரு விஷயம், தேவனால் தனிமைப்படுத்தப்பட்டது ஒரு விஷயம். பாடுகள், அவமானம், நிந்தனைகளை தனி ஒருவராய் சகித்தார் என்றால் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்ம அந்த சிலுவை தண்டனை காட்சிகளை கண் முன்னாடி நிறுத்தும் பொழுது அவரை பேசின வார்த்தைகள், அவரை அவமதித்த காரியங்கள், அவரை அடித்தது, சித்திரவதையை அவர் அனுபவித்தது, எல்லா விஷயங்களையும் பாருங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு திருடனை கூட ரோட்டில் போட்டு அடித்தாங்கன்னா 4 பேர் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்களா இல்லைங்க? திருடன் தான், ஆனால் என்ன பண்ணாதீங்க, நாம் அடிக்க வேண்டாம், போலீஸ்ட்டு என்ன பண்ணிடலாம். அப்போ ஒரு திருடனுக்கு கூட இன்றைக்கி என்ன இருக்குது? சப்போர்ட் இருக்குது. ஒரு சாதாரண பறவைகளுக்கும் விலங்குகளுக்கு கூட யார் வந்துடுறாங்க? ப்ளூ கிராஸ் வந்துடுறாங்க. சமுதாயத்தில் யாருக்காவது ஒரு அநீதி இன்றைக்கி நடந்துச்சுன்னா அதை கேள்வி கேட்குறதுக்கு HR இருக்குது இல்லைங்களா? ஹியூமன் ரைட்ஸில் இருந்துட்டு வந்துடுறாங்க. இதை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோன்னா, கர்த்தருடைய அவமானத்தையும் நிந்தனைகளையும் அவர் வாங்கின அடியையும் சித்திரவதையையும் ஷேர் பண்ணிக்கவும் யாரும் இல்லை. ஷேர் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, இது இந்த அளவுக்கு இவருக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கூட என்ன பண்ணலை, ஒருத்தரும் கேட்கக்கூட இல்லை. இந்த இடத்துலையும் தனிமையாகவே அவருடைய நிந்தனைகள் இருந்தது, அவமதிப்புகள் இருந்தது, சித்திரவதைகள் இருந்தது என்ற கோணத்தில் பாகம் 3ஐ நம்ம பார்க்குறோம். மத்தேயு 27, 29, 30 முதல் வசனமாக படிக்க கேட்போம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அநேக தருணங்களில் படித்த வசனமாக இருக்கலாம், நிறைய பஸ்கா பாடங்களில் கேட்டுட்ட ஒரு காரியமாக நமக்கு தென்படலாம். ஆனால் இதை கற்பனை செஞ்சு பாருங்க, உலக ரட்சகர். இன்னும் சொல்ல போனால் இந்த அவமரியாதை பண்ணுறவங்க எல்லாத்தையும் படைச்சவர் யாரு? அவர் தான். ஒரு சிருஷ்டிகர். அப்படி யோசிங்க, நம்மளுடைய ரட்சகர் உலகத்தின் சிருஷ்டிகர் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்போது
நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஞான திருஷ்டியில சொல்லுன்றாங்க, ராஜாவே வாழ்கன்றாங்க, அவரை துப்புறாங்க, கோலை எடுத்து சிரசில் அடிக்கிறாங்களாம். ஒருத்தருமே இவருடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்டிருக்கோம், அவர் தப்பானவர்லாம் இல்லை, நாங்கள் நிறைய நேரங்களில் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரல் கொடுப்பதற்கு கூட இந்த நிந்தனைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் யாருக்குமே மனசு வரல. பாருங்க, எவ்வளோ நெருக்கமானவங்களும் தூரத்தில் தான் நின்றுருந்தாங்க. அப்போ அந்த தனிமையை திங்க் பண்ணி பாருங்க. அவமானங்கள், நிந்தைகள்ங்கிற ஒரு விஷயத்தை மனுக்குலத்துக்காக தனி ஒருவராய் அவர் சகிச்சே தீரணும். பாருங்க எவ்வளோ பேர்ட்ட அந்த அவமானம் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடு படிங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அந்த பக்கம் போக்கும் வரத்துமா இருக்கிறவங்க அவரை கேலி கிண்டல் செய்யறாங்க. நெக்ஸ்ட், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, இது நீண்ட நாள் ஆசை நிறைவேறணும்னு காத்துக்கிட்டு இருந்த பரிசேய கூட்டம், வேதபாரகர்கள், இவங்களுக்கும் என்ன நினைச்சாங்களோ அது இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சுன்னு அவங்களும் அவமதிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, கேலி பண்றாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஒருத்தர் பாக்கி இல்லை. அதனாலதான் ஃபுல் லிஸ்ட் இங்க கொடுத்துட்டாங்க. சேவகர்கள், வேதபாரகர்கள், அந்த வழியாய் நடந்து போயிட்ட பொது ஜனங்கள், உண்மையான 2 கிரிமினல் குற்றவாளிகள். நல்லா பாருங்க, இந்த லிஸ்ட்லாம் தேவன் நமக்கே எழுதி கொடுக்கணும். இத்தனை நபர்கள் இந்த சூழ்நிலைகள் அவரை நிந்திச்சாங்கிற இந்த பதிப்பு எதுக்கு தெரியுங்களா? அவமானத்தின் உச்சம் இது. சிலுவை தண்டனையே என்னங்க, ஒரு பெரிய அவமானம். அதுக்கு தீர்ப்பு எழுதிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய அவமானத்துக்குரியது. அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும் போது யாருடைய சப்போர்ட் அவருக்கு இல்லைங்கிறத காட்டத்தான் இத்தனை கேட்டகரியை சொல்றாங்க. வேதபாரகர்கள், அந்த வழியாய் நடந்து போனவர்கள், இல்லைங்களா, எல்லாரையும் சொல்றாங்க. கள்ளர்கள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, நிந்திச்சிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழல். ஒரே நீதிமான், அவரே என்ன கேட்குறாரு ஒரு இடத்துல, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாரால் குற்றப்படுத்த முடியும்னே. அப்போ நீதியை கேட்கக்கூடிய உதடுகள் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, அந்த உள்ளம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர் எல்லாராலையும் இப்போ பரிகசிக்கப்படுறார் தனிமையாக. நியாயத்தை பேசியிருக்க முடியும் இல்லைங்களா, ஆனா என்ன பண்ணல, நீங்களுமா என்னை நிந்திக்கிறீங்கன்னு 2 கல்லர்கள்ட்ட கூட என்ன பண்ணல, கேட்கல. நீங்க கூடவா, உங்களை மாதிரி கிரைம்லாம் நான் பண்ணலப்பா அப்படின்னு அவங்க கிட்ட கூட என்ன பண்ணல, சொல்லல. தனி ஒருவராய் அவமானங்கள், நிந்தனைகளை கூட அவர் சகித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். வால்யூம்ஸ் பாயிண்ட். தெய்வீக நோக்கங்களை நமது கர்த்தர் அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்ற தலைப்பை வாசிக்க கேட்போம். என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று பரிசுத்தவானாகிய பேதுருவிடம் கூறப்பட்ட நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளானது முடிவில் கடுமையானதாய் இருக்கும். அவருடைய மரண அனுபவங்களை பற்றியே குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டு தேவனுடைய சத்துருவாக, அதாவது தேவதூஷணம் புரிந்தவராக கருதப்பட்டார். தம்முடைய சரீர பிரகாரமான பாடுகள் கடுமையானதாக காணப்படும் என்று அவர் அறிந்திருந்தார். எனினும் அவருடைய வலியில் இன்னும் கூடுதல் வலியாக அவருடைய பரிபூர்ணமான மனதிற்கு அவமானமும் கெட்ட பெயரும் காணப்பட்டது. எனினும் இந்த பாத்திரத்தையே பிதா அவருக்கு கொடுத்திருந்தார். இதுவே இயேசு தொடர்புடைய தெய்வீக நோக்கமாக இருந்தது. பாருங்க, நிறைய விஷயங்களை இங்க ஒரு கன்க்ளூஷனா பாக்குறோம். என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று பரிசுத்தவானாகிய பேதுருவிடம் கூறப்பட்ட நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளானது முடிவு நெருங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கடுமையானதா இருக்கும். அவருடைய மரண அனுபவங்களை பற்றியே குறிக்கின்றதா இருக்கின்றது. அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டு தேவனுடைய சத்துருவாக, முக்கியமான வார்த்தை கவனிங்க, தேவனால் கைவிடப்பட்டது எவ்வளோ ஒரு பெயினான விஷயம் பார்த்தோமோ, இங்கே இவருடைய அவமானத்துல உச்சமான விஷயம் என்ன தெரியுங்களா, இவர் தேவனுக்கு எதிரானவர், தேவ தூஷணம் சொன்னவர். ஏசாயா தீர்க்க தரிசனம் இல்லைங்களா, அது மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருந்தார், அவர் தேவனால் வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். இப்ப நீதி நிமித்தம் பிதாவாகிய தேவன் கைவிட்டாருங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு தான், கர்த்தர் இயேசுக்கு தான் தெரியும்.
இல்லைங்களா? ஆனா மற்ற எல்லார் முன்னாடி பார்க்கும்போது அந்த நாள்ல கர்த்தருடைய அவமானம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? இவர் தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டுறேன்னு சொன்னார். இவர் வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னார். இவர் தெய்வீக ஏற்பாட்டுக்கு எதிரானவர், இவர் ஒரு பொய்யன் அப்படின்னு ஒரு தேச துரோகியாக, யூத மத பிரமாணங்களுக்கு முற்றிலும் விரோதியானவராக, ரோம அரசாங்கத்திற்கு முற்றிலும் எதிரானவராக, எல்லா விதத்திலையும் அவர் என்ன பண்றாங்க இந்த நாட்கள்ல முழு விரோதிகளா காட்டுறாங்க. குறிப்பாக அதுல முக்கியமான விஷயம், தேவன் தான் இந்த தண்டனை இவருக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஒருவேளை இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனா இருந்தால், அந்த வார்த்தை நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவை விட்டு இறங்கி வா அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, ஜனங்கள் எதை சொல்ல வர்றாங்கன்னா, நீ விடுவிக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கும் பொழுது இந்த தண்டனையை உனக்கு கொடுத்தது யாரு? நாங்க உன்னை அவமானப்படுத்தல, நாங்க உங்களை அசிங்கப்படுத்தல, நாங்க உங்களை நிந்திக்கல, மாறாக யார நீ அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியோ அவருக்கு எதிராக நீங்க செயல்பட்டதுனால அந்த அப்பா தான் அந்த தண்டனையை உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த தனிமை கூட அவர் லைஃப்ல அவர் என்ன பண்ணணும், அனுபவிச்சே தீரணும். தேவனுடைய சத்ருவாக, அதாவது தேவ தூஷணம் புரிந்தவராக கருதப்பட்டார். வாசிங்க விட்ட இடத்துல இருந்து. எனினும், அதுல இருந்து வாசிங்க. எனினும் அவருடைய வலியில் இன்னும் கூடுதல் வலியாக அவருடைய பரிபூர்ணமான மனதிற்கு அவமானமும் கெட்ட பெயரும் காணப்பட்டது. எனினும் இந்த பாத்திரத்தையே பிதா அவருக்கு கொடுத்திருந்தார். இதுவே இயேசு தொடர்புடைய தெய்வீக நோக்கமாக நமது நாமத்தின் நிமித்தம் அவரு அநீதிமானாக அங்க எண்ணப்படணும். நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆதாமுடைய சந்ததிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு துர்குணம் இருக்கு. மொத்தத்துக்கு துர்குணத்துல உருவானோன்னு வசனத்துல சொன்னாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு குற்றங்கள் இருக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாரையும் நீதிமானாக்க அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநீதிமானுக்குரிய நிலையை எடுக்கும் போது சகல தூஷணமும் சொன்னவராக அவர் காட்டப்படணும் இல்லைங்களா? ஏன்னா அந்த காப்பர் சர்ப்பத்துல நம்ம பார்த்திருக்கோம், ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பாம்பு சர்ப்பம்னாலே அது என்ன, சாத்தானுடைய ஒரு சின்னம். சாத்தானுடைய சின்னம் மாத்திரமல்ல, தீமைக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாம். பாவம், மரணம், இந்த உலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சகலவிதமான குற்றங்கள், அநியாயங்கள், நாசமோசங்கள், வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் சொல்லலாம் சர்ப்பம் அப்படின்னா. இப்போ முழு உலகத்தையும் மீட்பதற்காக தீமையின் ஒரு அடையாளத்தை, சாபத்தின் ஒரு அடையாளத்தை, ஒரு சின்னத்தை அவர் எடுக்கும்போது எல்லாம் அவர் தலைமையில தானே சுமருது. அதனாலதான் தேவன் நீதி நிமித்தம் என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு, கைவிடப்பட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதுல முக்கியமான அதிர்ச்சி, இவர் தேவனுக்கு எதிரானவர். அதனால தேவனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தண்டிச்சிட்டாருனால ஒருத்தருமே சப்போர்ட்டுக்கு வரல. இவருக்கு இந்த தண்டனை ரொம்ப அநீதியானது. இந்த அளவுக்கெல்லாம் அவர் குற்றம் செய்யல. அதாவது தண்டனை நிறைவேற்றப்படும் போது பிலாத்து முயற்சி பண்ணார், அது வேற. பட் நம்ம இங்க எந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறோம்னா, சிலுவையில் இந்த நிந்தனைகள் நடக்கும் பொழுது, இந்த அவமரியாதைகள் நடக்கும் பொழுது, இந்த சித்திரவதைகள் அவருக்கு சம்பவிக்கும் பொழுது ஒருத்தரும் அனுதாபம் காட்டக்கூட முன்வராத அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டார். நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட வாசிக்கலாம். நமது கர்த்தருக்கான விசேஷித்த சோதனை. பாத்திரம் எனும் வார்த்தையானது ஜீவியத்தின் பல்வேறு அனுபவங்களை குறிப்பதாக நாம் எண்ணக்கூடும். அதாவது அனைவருக்கும் சந்தோஷமும் துக்கமும் கலந்த பாத்திரம் உள்ளது என்று எண்ணக்கூடும். ஆனால் இயேசு இவ்வார்த்தையை வேற அர்த்தத்தில் பயன்படுத்தினார். அவர் கெட்சமனே தோட்டத்தில் இருந்தபோது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மீண்டுமாக அதே இரவில், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று கூறியும் ஜெபம் பண்ணினார். மரணத்திற்குள்ளான அவருடைய ஸ்நானத்தின் விஷயத்தில் நமது கர்த்தருக்கு எவ்விதமான தயக்கமும் இல்லை. ஆரம்பம் துவங்கிய இம்மரணத்திற்குள்ளான ஸ்நானத்தின் விஷயத்தில் அவர் விரும்பி முன்வந்து பங்கெடுத்தார். அவமானமான மரணத்தை தான் அவர் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ணினார். ஆனால் இப்படி அவமானத்துடன் தாம் மரிக்க வேண்டும் என்பதுதான் தமக்கான பிதாவின் சித்தமாக இருக்கின்றது என அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் விருப்பமாயிருந்தார். ஆம், அவருடைய தனிமைப்படுத்தப்படுதலில் அவமானமாகிய பாத்திரம்
ரொம்ப ரொம்ப அவசியமாக பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால, ஆயினும் உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று முற்றிலுமாக அதையும் மனமுவந்து அவர் ஏற்றுக்கொண்டார். நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட நீங்க வாசிக்கலாம். ஒரு சிறிய பகுதி தான். உனக்கு முன்பாக அவமானத்தின் பாதையில் தனித்து பயணித்தாரே அடிகள் தன்னை தலைப்பணிந்தே ஏற்றுக்கொண்டாரே, ஆழ்ந்த துக்கம், வலி, வேதனை எப்படி இருக்கும் என்பதையும் அறிவாரே, முடிவில்லா உபத்திரவங்களை நீடிய பொறுமையுடன் சகிப்பதை அவர் அறிவாரே, மரணத்தின் ஆழமான பாத்திரத்தில் உள்ள கசப்பு அனைத்தையும் பருகிட்டாரே, அவருக்கென்று ஒரு துளி இரத்தத்தையும் வைத்துக் கொள்ளவில்லையே, எல்லா இரத்தத்தையும் நம்மை மீட்டெடுக்கவே சிந்தி விட்டாரே, ஒளியின் ராஜ்யத்தில் உன்னை மகிமைக்கு கொண்டு வரவே, உனக்காகவே உனக்கு முன்பே அவர் போரிலே வெற்றி சிறந்தாரே. என்ன அருமையான கவிதை பாருங்க. உனக்கு முன்பாக அவமானத்தின் பாதையில் தனித்து பயணித்தாரே, அதுதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவருடைய தனிமையினுடைய 3வது கோணத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல அவர் தனிச்சு விடப்படுறதுல அவமானம்ங்கிற பாதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உனக்கு முன்பாக, அந்த உனக்கு யாரு? நீங்களும் நானும். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய நமக்கு முன்பாக அவமானத்தின் பாதையில் தனித்து பயணித்தாரே, அடிகள் தன்னை தலை பணிந்தே ஏற்றுக்கொண்டாரே, அடிகள் தன்னை தலை பணிந்தே ஏற்றுக்கொண்டாரே, ஆழ்ந்த துக்கம், வலி, வேதனை எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிவாரே. அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாருமே கேட்ட முடியாது. அதாவது மனித துக்கம், வலி, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா வியாகுலங்கள், வருத்தங்கள், சரீர பிரச்சனைகள் அவருக்கு என்ன தெரியும்? தேவகுமாரன் அப்படின்னு தெய்வீக தன்மையை மாத்திரம் கவனிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், வலி வேதனை எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிவாரே, முடிவில்லா உபத்திரவங்களை நீடிய பொறுமையுடன் சகிப்பதை அவர் அறிவாரே. ஒரு உபத்திரவம் எப்படி நீடிக்கும்? அது உயிர் போற வரைக்கும் எப்படி இருக்கும்? சில நேரத்துல வலி வந்துச்சுன்னா உயிர் போற மாதிரி இருக்கும்னு சொல்றோம்ல. ஐயோ, என் வலியை உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுமான்னு கேட்கறோம். யாரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட முடிவில்லா உபத்திரவங்களை நீடிய பொறுமையுடன் சகிப்பதை அவர் அறிவாரே, மரணத்தின் ஆழமான பாத்திரத்தில் உள்ள கசப்பு அனைத்தையும் பருகிட்டாரே. அந்த பாத்திரம் திராட்சரசம் மேல இனிப்பா இருக்கு, கடைசியில டஸ்டா இருக்கு, கொஞ்சம் கசப்பா இருக்குன்னு அவர் குடிக்காம இல்ல, அவர் லைஃப்ல தேவன் கொடுத்துட்டு அந்த முழு பாத்திரத்தினுடைய ஜூஸை என்ன பண்ணாரு? முற்றிலுமாக பருகினாரே. முக்கியமான வார்த்தை, அவருக்கென்று ஒரு துளி இரத்தத்தையும் வைத்துக் கொள்ளவில்லையே. கல்வாரியில் என்ன நடந்துச்சு? 3 ஆணிகள் மாத்திரமல்ல, சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டிருந்தது இல்லைங்களா? அப்ப எப்படி இருந்திருக்கும் அவருடைய சரீரம் பார்க்கும்போது? அந்த தோற்றம் எப்படி இருந்திருக்கும்? ஃபுல் சிகப்பு இல்லைங்களா? அப்ப ஆதாமை மீட்பதற்காக, அதுல முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, ஆதாமையும் அவங்களுடைய சந்ததியை மீட்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் மாத்திரம் மறிச்சிருந்தா மாத்திரம் போதும். ஏன் இந்த பாடுகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஒருவேளை எழும்புச்சுன்னா, நமது மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர். அப்ப இதுல கூடுதலா என்ன வந்துருச்சு? ஆதாமுடைய மீறுதல் மட்டும் வரல, நம்முடைய மீறுதல் வந்துருச்சு. அப்ப ஆதாம் கணக்குல என்ன மட்டும்தான் இருக்கு? கீழ்ப்படியாமை, பாவம்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ உடன்படிக்கைக்கு பின்னாடி கூட நீதிமானாக எண்ணப்பட்ட பிறகும் கூட நம்ம லைன்ல, நம்ம வழிகள்ல சில பாவங்கள் பண்றோம் இல்லைங்களா? மன்னிப்பு கிடைக்குது இல்ல? இந்த தண்டனையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்கிறார். இதுதான் விஷயம். ஆதாமுக்காக சரிநிகர் சமானமான ரேன்சம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கோர தண்டனை தேவையில்லையே. அப்ப எப்படி அந்த உடல் முழுவதும் இவ்வளவு இரத்த காயம், இவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்ததிகள் நீதிமானாக ஆக்கப்பட்ட பிறகும் கூட பரிசுத்த பாதையில பயணிக்கிறதுக்கு, அதாவது சபை விஷயத்துல நிறைய சர்க்கல்ல விழுகிறோம் இல்லைங்களா? இப்ப இது நம்ம கணக்குல மீறுதலா மாறுது, அக்கிரமமா மாறுது இல்லைங்களா? இதுக்கும் அவர் பரிந்து பேசுறாரா இல்லைங்களா? அந்த கேடு அதனாலதான் அடைஞ்சிருக்கிறோம். ராஜ்யத்துல ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்தவனே பர்ஃபெக்ட் ஆயிடுவாங்களா? அவங்களுடைய நியாய தீர்ப்பு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் சில தவறுகள் பண்ணிட்டு இருப்பாங்களா இல்லைங்களா? அப்ப அதுக்கும் யார் தான் அங்க பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க? இதுதான் நமது மீறுதலும் சேர்ந்து அவர் மேல விழுந்திருக்கு. அந்த கடைசி விஷயத்தை படிக்க, அவருக்கென்று ஒரு துளி இரத்தத்தையும் வைத்துக் கொள்ளவில்லையே, எல்லா இரத்தத்தையும் நம்மை மீட்டெடுக்கவே சிந்தி விட்டாரே. ஒளியின் ராஜ்யத்தில் உன்னை மகிமைக்கு கொண்டு வரவே, உனக்காகவே உனக்கு முன்பே அவர் போரிலே வெற்றி சிறந்தாரே. இது சபையை பார்த்து சொல்ற வசனம், கவிதை. ஒளியின் ராஜ்யத்தில் உன்னை மகிமைக்கு கொண்டு வரவே, உனக்காகவே உனக்கு முன்பே அவர் போரிலே வெற்றி சிறந்தாரேனா. என்ன ஒரு சிந்தனை நமக்கு இங்க உருவாக்குறாரு அப்படின்னா, சகோதரர்,
இந்த பாதை நமக்கும் கூட இப்படித்தான் இருக்கும். அவர் இந்த கேடு அடையும் பொழுது, இவ்வளோ அவமானங்கள் நிந்தனைகளை தனித்து சந்திக்கும் பொழுது, ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு எதிராக என்ன பண்ணல, பேசல. பட் இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியல? சின்ன 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 அதிருப்திகளை, சின்ன சின்ன அசௌகரியங்களை கூட என்ன பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியாம நமது நீதியை ஜாஸ்தி என்ன பண்ணிடுறோம், பேசுறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் லாஸ்ட் கேள்வி வைக்கிறாரு. ஒளியின் ராஜ்யத்தில் உன்னை மகிமைக்கு கொண்டு வரவே உனக்காகவே உனக்கு முன்பே அவர் போரிலே வெற்றி சிறந்தார். இவ்விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது பகுதியில் நம்ம பார்க்குறோம் அவருடைய தனிமை, அவமானங்கள், சித்திரவதைகள், தேவனால் நிந்திக்கப்பட்டவர், தேவனுக்கு துரோகி, தேச துரோகி, யூத மத கோட்பாடுக்கு விரோதமானவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு எவ்வளோ தப்புக்கள் பண்றோமோ அனைத்து மீறுதலும் அவர் தலைமையில விழும்படிக்கு அவ்வளவு அவமானங்களையும் சித்திரவதைகளையும் அவர் அனுபவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமா, தனக்கு முன்பு எதிர்கால சந்தோஷம் இருக்கு. அது இந்த மனுக்குலத்தை மீட்பதும், அவர்களை ஆளுகை செய்வதும், ஆசீர்வதிப்பதும், தேவனிடத்தில் ஒப்புரவாக்குவதும். அந்த சந்தோஷத்தை நினைச்சு பார்த்து சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நெக்ஸ்ட் யோவான் 18:22, மார்க் 14:65. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியாக உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இதெல்லாம் சாதாரணமான விஷயமே. உலக ரட்சகரை, அவ்வளோ வல்லமை உள்ளவரை, தான் படைச்சிட்ட ஒரு வஸ்து, சாதாரண ஒரு சிருஷ்டி, ஒரு பாவி கன்னத்துல என்ன பண்றாரு, இப்படியா நீ பிரதான ஆசாரியனுக்கு வர உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஓங்கி அறையிறார். மாறுத்தரம் இவரு கொடுக்காம நிற்கிறார். நெக்ஸ்ட் வாசிங்க. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். பாத்தீங்களா, எல்லாரும் அடிக்கிறாங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவமானத்தை அவர் என்ன பண்ணாரு, தனிமையாய், தனி உறவராய், யாருமே கூட நின்று என்ன பண்ணல. அவரை ஏன் அவங்க தான் கூட இருந்து கேட்டிருக்கணும். இவருக்கு உயிரையே கொடுப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா? பேதுரு என்ன பண்ணிருக்கணும், அவர் கன்னத்துல ஏன் அரைஞ்சிங்க இந்த இடத்துல கேட்டிருக்கணும். ஆனா கர்த்தர் கேட்டாரு. அது நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா, ஒரு நீதிக்காக கேள்விகள் என்பது அவசியம். நான் தகாத விதமாய் சொன்னேன், ஆனால் அதை ஒப்புவி, இல்லைன்னா பின்ன ஏன் என்னை அடிச்ச, ரொம்ப தாழ்மையா தான் கேட்டாரே தவிர, நீ அடிக்கிற அளவுக்கு நான் யார் தெரியுமா, என்னைவா நீ அடிச்சிட்ட அப்படி கேட்கல. நீதி நிமித்தம் நீ பதில் சொல்லுப்பா, ஏன் என்னைய அடிச்ச, நான் ஒன்றும் தகாத விதமாய் ஒன்றும் பேசலையே, அப்படித்தான். அது கூட ரொம்ப ஹம்பிளா கேட்டிருக்க. ஸோ அவமானங்கள், நிந்தனைகளோடு அவர் மூன்றாவது விதமாக நம்ம பார்க்கிறோம், மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டார் என்று. அந்த ஒரு அவமானத்தை நினைவு கூறும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய என்று ஆரம்பிக்கக்கூடிய ஏறுகின்றார் என்ற பாடலை பாடுவோம். கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகின்றார், தள்ளாடி தவழ்ந்து
சிறைப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே. என் இயேசு குருசை சுமந்தே. என் நேசர் கொள்கலாம் மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். பகுதி பரிசுத்தவான்களின் தனிமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நமது கர்த்தருடைய தியாகத்தில் தனி ஒருவராய் இயேசு எனக்கூடிய ஒரு தலைப்பில் ஆண்டவர் இயேசு மனிதர்களால் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டார், அவரது உள் உணர்வை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியல. ஆனாலும் இந்த சந்தர்ப்பங்களை தேவனோடு அதிக உறவில் அவர் காணப்பட்டவராக பயன்படுத்தி கொண்டார்னு பார்த்தோம். ரெண்டாவது பகுதியில் தேவனே நீதி நிமித்தம் அவரை கைவிடப்பட வேண்டிய ஒரு அவசியம், உச்சகட்டமான ஒரு தனிமைப்படுத்தப்படுதல், இன்னும் சொல்ல போனால் ஒரு முழுமையான தனிமைப்படுத்தப்படுதலை உணர்ந்தார் தேவனால் கைவிடப்படும் பொழுது. மூணாவது நம்ம அவருடைய தனிமையில் பார்த்தோம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், சித்திரவதைகள், அடிகள் போன்ற விஷயங்கள்ல ஒருவரும் உடனில்லை அவரோடு. தனி ஒருவராய் அவ்வளவு நிந்தனைகளை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் சகித்தார். நம்ம எல்லாருடைய மீறுதலும் அக்கிரமமும் அவர் மேல் சுமரப்பட்டதுனால நம்ம எல்லாருக்காகவும் அந்த கேடு அடைந்தார் என்று நம்ம பார்த்தோம். ஸோ ஒருத்தரும் குரல் கூட அவருக்காக கொடுக்கல, ஏனென்று ஒருவரும் கேட்காத அளவுக்கு அவருடைய தனிமை காணப்பட்டது. இப்போ பரிசுத்தவான்களுடைய விஷயத்துல இது போன்ற தனிமை இது போலவே நமக்கு சம்பவிக்குமா? கர்த்தர் இயேசுவை போல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்மளால நம்மளுடைய லைஃப்ல அடைய முடியுமா, அனுபவிக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 26, 27 மற்றும் 20, 22 வாசிக்க கேட்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இதுதான் நம்ம எல்லாருக்குமே. பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து எல்லாரும் பானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அந்த எல்லாரும் யாரு? அந்த இரவு 12 பேர். இன்னைக்கு சுவிசேஷ யுகம் முழுவதிலும் கர்த்தருடைய அப்பமாகி அவருடைய ஈடுபலியில் முதலாவது விசுவாசம் வைத்து நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நெக்ஸ்ட் அடுத்த அடையாளமாகிய பாத்திரத்தை எடுக்க வேண்டிய ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கும். அப்பம் நம்மளை நீதிமானாக்குன அவருடைய சரீரம், அதோட நின்றாம எங்களுடைய அர்ப்பணிப்பையும் நாங்க செலுத்துகிறோம் என்று பாத்திரத்தையும் அவர்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டோம். இப்ப அந்த பாத்திரத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் நவமானதாய் அந்த ராஜ்யத்துல அவரோட சந்தோஷமாய் பானம் பண்ணி எல்லாரையும் ஆளுகை செய்ய ஆசீர்வதிக்க ரெடியாகிற வரைக்கும் நமக்கும் பாத்திரத்தினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போகும். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிக்கு ஏற்றபடி சோதனை பெருகும். மேல இனிப்பா இருந்த ஜூஸ் கடைசியில் எப்படி இருக்கும்? கொஞ்சம் துவர்க்கும் இல்லைங்களா? அந்த அடி மண்டி குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சிருவோம் இல்லைங்களா? எந்த ஒரு ஜூஸ்லையுமே கடைசி மண்டியை நம்ம என்ன பண்ண மாட்டோம். டீ கூட வச்சுக்கோங்களேன், டீ கிளாஸ்ல கடைசி பகுதியை நம்ம ஏன் ஃபுல்லா குடிக்க மாட்டோம்? ஏன்? அந்த தூள் வரும் இல்லைங்களா? ஆனா நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா ஃபுல்லா குடிங்க. இதை நீங்க முழுவதுமாக என்ன பண்ணும்? அவர் அனுபவித்த மாதிரியே நீங்களும் அனுபவிக்க. அப்போ கேட்கிறாரு, உங்களால் கூடுமா? அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? கூடும் என்றார். ஸோ கர்த்தருக்கு ஏற்பட்ட அதே நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், புறக்கணிப்புகள், கேலி, கிண்டல்கள், குறிப்பாக தனிமைப்படுத்தப்படுதல். உண்மையான கர்த்தருடைய சரீர அவயமாக நம்ம இருந்தோம்னா, நல்ல பாத்திரமா இருந்தோம்னா எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாமல் போவோம் ஒரு நாள்.
பட் அப்படி போறவங்க தான் யாரா தெரிவாங்க தெரியுங்களா? கெட்டவங்களா தெரிவாங்க அநேகர் முன்னாடி. உண்மையான தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்கிறவங்க தேவனுக்கு சத்துருக்களாக ஒரு நாள் எண்ணப்படுவாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மெஜாரிட்டியான மனிதர்கள் சொல்லலாம் இல்லைங்களா, இவர் தப்பானவர், இவரை ஒதுக்கி வைக்கணும், அப்படிலாம் ஒரு அனுபவம் நமக்கு வரலாம். ஆனால் கர்த்தருக்கு அவர் நீதியானவர்னு அங்க சொல்றதுக்கு யாரும் இல்லாதது போல உண்மை மணிகளாக காணப்படுபவர்கள் அந்த பாத்திரத்துல பங்கு எடுத்தே ஆகணும் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட புறக்கணிப்புகளோடு தான் நம்ம ஜீவியமும் கூட முடியும். பட் எந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னா அவர் அடைந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா காலை நாம வெள்ளாட்டுக்கடா. இன்னும் சொல்ல போனா காலை சிங்குலரா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. வெள்ளாட்டுக்கடா 1,44,000 பேரை உள்ளடக்கிற ஒரு நிழல் அது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும், அவர் அளவுக்கு இருக்காது. அப்ப எப்படி இருக்கும் படிக்கலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 3885 முதல் ஸ்லைடு வாசிங்க. சீஷர்கள் அனைவரும் கர்த்தரை தனியே விட்டு ஓடியது போன்று பொதுவான ஒரு சிதறடிக்கப்படுதல் நேரிடும் வேளைக்கு நாம் ஆயத்தமாய் உள்ளோமா? ஆமா, வரப்போகுது. எல்லாரும் ஆயத்தமா உள்ளோமா? சீஷர்கள் எல்லாரும் விட்டுட்டு போனாங்க புது சிருஷ்டியின் தலையை. இப்ப பாத அங்கங்களை எல்லாரும் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல், சிதறடிக்கப்படும் ஒரு தருணம் வரும். நம்ம மைண்ட் ரெடியா இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். நெக்ஸ்ட், போதகரின் மாதிரியை நாமும் பின்பற்றி தெய்வீக அங்கீகரிப்பு நம்மீது உள்ளது என்று உறுதியான நிலைப்பாட்டை, அதாவது நிச்சயத்தை நாம் முதலாவது பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பதற்கு ஏற்ப நம்முடைய சோதனை வேளைகளில் நம்முடைய தைரியம் காணப்படும். கர்த்தருடைய ஏற்பாட்டின்படி நமக்கு கெத்செமனே தருணங்கள் ஒருவேளை வருமாயின் அவைகளை நாம் தவிர்த்து விடாமல். பாத்தீங்களா, எல்லாருக்கும் கட்டாயம் வரும்னு என்ன பண்ணல சொல்லல. கர்த்தருடைய ஏற்பாட்டின்படி கெத்செமனேனுடைய அனுபவம் ஒருவேளை நமக்கு வருமாயின் அதை நாம் தவிர்த்து விடாதபடி நம்மை மரணத்தினின்று மகிமையான உயிர்த்தெழுதல் மூலம் ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுவோம். இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? உடன்படிக்கை செஞ்சுட்ட எல்லாருக்கும் கெத்செமனே அனுபவம் எல்லாருக்கும் வராதுன்னு தெரியுது. உடன்படிக்கை செஞ்சுட்ட எல்லாருக்கும் வராது, அதற்கான ஆயத்த நிலையில் இருப்போமே ஆனால் வருங்கிறார். அப்படின்னா பாத்திரத்துல மெதுமெதுவா பானம் பண்ணி கொண்டே வர்றவங்க தான் பாத்திரத்தை முடிக்க முடியும். கடமைக்கு உடன்படிக்கை செய்தவங்களுக்கு அந்த கெத்செமனே அனுபவம் வராது. அதனாலதான் ஒருவேளை வருமாயின் அதை என்ன பண்ணிடாதீங்கிறாரு, தவிர்த்துறாதீங்க. அப்படின்னா எல்லாருக்கும் சபை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது. ஆனா சபை வாய்ப்புக்கு போறவங்க நிச்சயமாக கெத்செமனே அனுபவத்தை தங்கள் லைஃப்ல இறுதி கட்டத்துல சந்திச்சே தீரணும். நெக்ஸ்ட் ஸ்லைடு வாசிங்க. 2773. சொல்ல போனால் உலகம் அனைத்தையும் சோதிக்கத்தக்கதாக உலகத்தின் மீது வரப்போகின்ற சோதனை வேளையில்தான் நாம் இப்பொழுதும் காணப்படுகின்றோம். இப்ப என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? பஸ்கா நேரம் நமக்கு கெத்செமனே அனுபவம் நமக்கு புரிஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும். ஆனா உலகத்துக்கே ஒரு கெத்செமனே வரப்போகுது. உலகத்தின் முடிவு தான் அந்த கெத்செமனே. இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு, மகாபுத்திரவ காலகட்டம், அந்த கெத்செமனே அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம கெத்செமனேனா சபை முடியணும், அப்புறம் மகாபுத்திரம் என்ன ஆயிரணும், ஸ்டார்ட் ஆகணும். அப்ப அந்த மகாபுத்திரத்துக்கு முந்தைய காலகட்டம் சபை பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகணும், முடியணும்னா எத்தனை பேர் எலெக்ட் ஆகுறாங்களோ அத்தனை பேர் எந்த அனுபவத்துக்குள்ள போய் ஆகணும், கெத்செமனே அனுபவத்துக்குள்ள போகணும். ஒருவேளை அந்த சோதனை வேலையில தான் நம்ம இப்பொழுது காணப்படுறோம்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். கெத்செமனே இரவுல தான் நாம இப்பொழுது காணப்படுகிறோம்னு எப்ப சொல்றாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்போ கேட்கவே வேண்டியதில்லை, ரொம்ப ரொம்ப கிட்டக்க. வாசிங்க. இது சோதனை காலம் அல்லது இந்த யுகத்தின் முடிவு பகுதியில் உள்ள சோதனைகள் என்று வேத வாக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. இது கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் அனைவருக்கும், அதாவது அவருக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்துள்ளவர்கள் அனைவருக்கும் கெத்செமனே வேலையாய் இருக்கின்றது. இது நமது கர்த்தரை போன்று நாம் தேவன் உடையவர்கள் என்றும் அவர் நம்முடையவர் என்றும் இவ்வேளையில் நம்மை அவரது பலமானது சுமந்து செல்லும் என்று நம்பிக்கை கொள்ளலாம் என்றுமுள்ள முழு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிதாவின் முகத்தை நாம் நாடுவதற்கான வேலையாகும். ஆமா, எந்த நம்பிக்கையும் அப்பாற்பட்டவர்களாக, மனிதர்களுடைய பலத்தை நம்பாதவர்களாக, கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை மாத்திரம் நாடினவராக இருந்தது போல நாம் ஒவ்வொருவரும் காலம்
ரொம்ப குறுகியதா இருக்கு. நெருங்க நெருங்க அதிகம் தேவ சமூகத்தை நெருங்கக்கூடிய காலம். அதாவது உண்மை மணிகளாக இருந்தோம்னா அதிகம் தேவனிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்ற. அடுத்த ஸ்லைடு கூட வாசிங்க. இது நம்முடைய கர்த்தருடைய விஷயத்தில் அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார். முக்கியமான பாயிண்ட்டுங்க அது. இவ்வளவு நேரம் நம்ம அந்த 3 பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுக்குறாரு. கர்த்தருடைய விஷயத்தில் அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார். ஜனங்களில் ஒருவனும் அவரோடு இருந்ததில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா 63:3. அவருடைய கடுமையான வேளையின் போது அவருக்கு மிகுந்த ஆறுதலும் தேறுதலும் அவசியப்பட்ட போது அவருடைய பூமிக்குரிய நண்பர்கள் மத்தியில் அவருக்கு நெருக்கமாயும் அன்பாயும் காணப்பட்டவர்களால் கூட அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்த விஷயம் இல்லைங்களா? சீசர்கள் தனிச்சு விட்டு ஓடினாங்க. அவரை புது சிருஷ்டியாகவோ பரிபூர்ண மனிதனாகவோ யாருமே புரிஞ்சுக்கல. நம்ம பார்த்துட்ட விஷயத்தை தான் படிக்கிறோம். அவருக்கு ஆறுதல் அளிக்கவும் முடியவில்லை. ஆனால் நம்முடைய விஷயம் எவ்வளவு வித்தியாசமாய் உள்ளது. நம்முடைய சந்தோஷங்களிலும் துக்கங்களிலும் நம்முடைய நம்பிக்கைகளிலும் அச்சங்களிலும் நம்மை போன்று ஒரே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களும். இதுதாங்க கர்த்தருக்கும் நமக்கு டிஃபரெண்ட். இப்ப கர்த்தர் இயேசு தனிமைப்படுத்தப்பட்டார்னா அவர் ஒரே புது சிருஷ்டி, கூட இன்னொரு புது சிருஷ்டி இல்ல. கவனிச்சிங்களா? இப்ப பரிபூர்ண மனிதனா அவருடைய உள்ளுணர்வுக்குள்ள யாரும் போக முடியலன்னா அவர் மட்டும்தான் பரிபூர்ண மனிதன். எனவே மற்றவங்களால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. உங்களை நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. இங்க முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, ஒரு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை தேற்ற இன்னொரு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களை தேவன் என்ன பண்ணிருக்கிறாராம்? கூட வச்சிருக்கிறாருங்கிறதா நமக்கு பெரிய சப்போர்ட்ன்றார். ஒரே கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் போதிக்கப்படுகிறவர்களுமாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளும் நம்மிடம் அனிதாபம் காட்டாமல் இருப்பதற்கு நாம் ஒன்றும் அவர்களிலிருந்து, அதாவது இயேசு பரிபூர்ணமாய் இருந்ததினால் சீஷர்களிடமிருந்தும் அனைவரிடமிருந்தும் வித்தியாசமானவராய் காணப்பட்டது போன்று வித்தியாசமானவர்கள் அல்ல. ஆமா, இன்னொரு சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது என் மைண்டுக்கு, என் சிந்தைக்கு, என் வாழ்க்கையில் நடைபெற்று வர்ற பிரச்சனைக்கெல்லாம் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம என்ன பண்ண முடியறது இல்லை. ஏன்னா எல்லாருமே எப்படித்தான் போறோம்? ஒரே மாதிரியான ஒரு பாதையில தான் போறோம். இன்னும் சொல்ல போனா விழுந்து போன மாம்சத்துல இருக்கிறோம். நமக்குள்ளேயும் கர்த்தர் யாருன்னு இன்னைக்கு தெரியுது. அவரோட பரிபூர்ண மனுஷனா எப்படி இருந்தாரு, புது சிருஷ்டிக்கு தலையாக அவர் எப்படி இருக்கிறாரு, நாம ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன, தேவனுடைய பரிசுத்தாவி, இதெல்லாம் நமக்கு உணர்த்தும் போது ஒருத்தர் குறைவுல ஒருத்தர் உதவுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருக்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாம் நமது தனிமைப்படுத்தப்படுதல் நமக்கு போனஸ். கர்த்தருடைய தனிமையில என்ன இல்லை? எந்த ஆறுதலும் இல்ல, தேர்தலும் இல்ல. நமக்கு இதெல்லாம் தேவன் பக்கபலமா வச்சிருக்கிறார். நம் விஷயத்தில் நமக்கு மனித ஆலோசனையும் ஆறுதலும் அளிக்கப்பட முடியும். இது தகுந்ததும் கூட. நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கொடுக்க வேண்டுமென ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்களாக கட்டி எழுப்ப வேண்டுமென கர்த்தர் விரும்புவதாகவும் இதுவே தெய்வீக ஏற்பாடு என்பதாகவும் வேத வாக்கியங்கள் நமக்கு உறுதியளிக்கின்றது. ஆமா, இத புரிஞ்சு கொண்டவர்களாக நாம ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்களாக கட்டி எழுப்ப வேண்டும் என கர்த்தர் விரும்புவதாகவும் இதுவே தெய்வீக ஏற்பாடு என்பதாகவும் வேத வாக்கியங்கள் நமக்கு உறுதியளிக்கின்றது. அதாவது கர்த்தருக்கு அந்த தனிமையில யாரும் சப்போர்ட் பண்ணல, அவருடைய உள் உணர்வுக்குள்ள யாரும் போக முடியல, அவரை ஒரு புது சிருஷ்டியா யாருமே புரிந்து கொள்ள முடியல, அவர் அவமானத்துல நம்மளால அன்னைக்கு பங்கெடுக்க முடியல. இப்ப இன்னைக்கு என்ன செய்யலாம்னு சொல்ல வர்றாரு? ஒரு பரிசுத்தவான்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய உதவி ஒத்தாசைகள், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருப்பது, ஒருவருடைய மன கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுங்க நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? இதை எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்திக்க சொல்றாருன்னா, ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமது அருகில் இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வாய்ப்பு கிடைச்சா எப்படி பயன்படுத்தியிருப்போமோ அந்த மாதிரி உடன் பரிசுத்தவான்களுக்கு செய்யுங்க, இதை பயன்படுத்திக்கங்கிறார். இந்த ஒரு வாய்ப்பு கிறிஸ்துவுக்கு இல்ல. நெக்ஸ்ட் ஸ்லைடு மாத்துங்க, வாசிங்க 55:38. இன்னுமாக நாம் அதை பானம் பண்ணுகையில் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதையும் நாம் தனிமையில் காணப்படுவதில்லை என்பதையும் நாம் அறிவோம். முக்கியமான இன்னொரு ஆறுதல், கர்த்தரை பிதாவாகிய தேவன் கைவிட்டாரு, ஆனால் நாம் இந்த கசப்பான அனுபவத்துக்குள்ள கடந்து போகும்போது உடன் சகோதர சகோதரிகளுடைய ஒத்தாசை இருக்கு. இரண்டாவது, அவர் நம்மோடு இருப்பார் என்பதையும் தனிமையில் காணப்படுவது இல்லை என்பதையும் நாம் அறிவோம். அவமானம் இருக்கு, புறக்கணிப்புகள் இருக்கு, கஷ்டம் இருக்கும், மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் பரிசுத்தவான்களுடைய ஆதரவும் இருக்கான், கர்த்தரும் நம்மளுடைய இருப்பாராம், பிதாவாகிய தேவனும் நம்மளுடைய இருப்பார். கர்த்தர் இயேசுவை முழு உலகத்தின் மீறுதல் அவர் தலைமையில சுமரும் போது தேவன் கைவிட வேண்டிய அவசியம் இருந்தது.
நம்மளை அப்படி கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. நமது தனிமையில் தேவனுடைய கரமும் கர்த்தருடைய கரமும் நிச்சயமாக நமக்கு உறுதுணையாக இருக்கும். தனிமைப்படுத்தப்பட மாட்டோம்னு சொல்லல, தனிமைப்படுத்தப்பட்டாலும் இத்தனை பேருடைய ஆதரவு இருக்கும். நம்மளை புரிஞ்சு கொண்டவங்களுடைய ஆதரவு நமக்கு கண்டிப்பா இருக்கும். கர்த்தருடைய தயவும் பிதாவாகிய தேவனுடைய உறவும் எப்போதுமே நம்ம கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கவிதை மாத்திர வாசிங்க. முக்கியமான அருமையான கவிதை, நானே வாசிக்கிறேன். உனக்கு பக்கபலமாக நிற்க நண்பனும் இல்லை, உனக்கு பக்க பலமாக நிற்க நண்பனும் இல்லை, இளைப்பாறுதல் தர எந்த கரமும் இல்லை, இளைப்பாறுதல் தர எந்த கரமும் இல்லை. குறுகலான வழி நெருக்கமான பாதையில் நடக்க உன்னால் கூடுமா? நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை பெறவும் உங்களால் கூடுமா என்ற வசனத்திற்கான ஒரு கவிதை இது. குறுகலான வழி நெருக்கமான பாதையில் நடக்க உன்னால் கூடுமா? கார் இருளில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா? கார் இருளில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா? அங்கு கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை, அங்கு கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை பொறுமையோடு காத்திருக்க உன்னால் முடியுமா? யாரை நம்பாம என் பாதை தேவன் ஓபன் பண்ற வரைக்கும், அடைச்ச மாதிரி தெரியுது எல்லா திசைகளும், ஒரு இருட்டா நான் ஃபீல் பண்றேன், ஆனால் இதற்கான தீர்வை தேவனே எனக்கு திறந்த அந்த பாதையை ஓபன் பண்ற வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருக்கிறேனா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறார் நம்மள. அங்கு கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை இருட்டுன்னு முறுமுறுப்பு செய்யாம பொறுமையோடு காத்திருக்க உன்னால் முடியுமா? இப்படியாக அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணி, அதாவது நாம் பானம் பண்ணி சத்திய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கும் போது, சத்திய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கும் போது நீ அவருடையவனாய் இருப்பாய், நீ அவருடையவனாய் இருப்பாய். அவருடைய கிரீடம் உனக்கு மகுடமாகும், அவருடைய கிரீடம் உனக்கு மகுடமாகும். அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து, அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து அவரது மகிமையில் பங்கு பெறுவாய். பிரியமானவர்களே, இந்த கவிதை பரிசுத்தவான்களுக்கான தேவனுடைய ஒரு ஏற்பாட்டை, எந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தில் நாம் முடிவு பரியந்தம் பானம் பண்ணினால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொடியை நாம் பெற முடியும் என்கின்ற அருமையான விஷயத்தை சுருக்கமாக விவரித்திருக்கிறது. பக்கபலமா நண்பர்களும் இருக்க மாட்டாங்க, இளைப்பாறுதல் தர எந்த கரமும் கூட இருக்காது. மேல நம்ம படிச்சதெல்லாம் கம்ப்ளீட்டா கைவிடப்பட மாட்டோங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் தான். ஒருவேளை இப்படிலாம் நடந்தா அப்படி இந்த கவிதையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இவ்வளவு ஒரு சிக்கலான சூழலை நம்ம கடந்து போனோம்னா, வழி ரொம்ப குறுகலா இருந்துச்சுன்னா துணிச்சலா நடக்க முடியுமா? யாருமே கூட இல்ல, கார் இருள் தான் இருக்கு, தேவன் எனக்கு பாதையை ஓபன் பண்ணுவார், அங்க வெளிச்சம் நிச்சயம் தேவனுடைய கரத்திலிருந்து வரும்னு பொறுமையை இழக்காம லாஸ்ட் மினிட்ல நம்ம நடப்போமா? இதுதான் அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நம்ம உண்மையாக பானம் பண்ணி அந்த வெற்றி கொடியை, சத்திய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய தருணமாக இருக்கும். பிதாவாகிய தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் எந்த அளவுக்கு வரவேற்று அது எனக்கானதுன்னு சந்தோஷத்தோடு பருகுகிறோமோ அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு வாழ்க்கை. எந்த ஒரு காரியத்திலையும் நாம எதிர்த்து நிற்பது, கலகம் செய்வது, அது தேவனுக்கு பிரியமான விஷயம் அல்ல. நமக்கு முன்னோடியானவர் எந்த அளவுக்கு அந்த பாதையில நமக்கு அருமையான ஒரு துவக்கத்தை காண்பிச்சுட்டு போயிருக்கிறாரோ, அதுல வெற்றிகரமாக ஓடியும் முடிச்சிருக்கிறாரோ, அவரை போலவே நாமளும் நடந்து எப்படிப்பட்ட ஒரு தனிமை நடந்தாலும் அந்த கிரீடத்தை அவருடனே கூட மகுடமாக சூடும்படியாக நாம் முயற்சி செய்கிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறுதி பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று என் பாவ பரிகாரியே என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, இறையேசுவே மறைமாமணியே, நிறையாசிரருள் வீரையா, இறையேசுவே மறைமாமணியே, நிறையாசிரருள் வீரையா,
யாவும் தந்து மறுரூபமாக்கும் ஐயா, என்னை மறுரூபமாக்கும் ஐயா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. மிக அருகில் நாம் கர்த்தருடைய மரணத்தை ஆசரிக்க இருக்கின்றோம். அந்த ஒரு கெத்சமனே அனுபவத்திற்குள்ளாகவும் கர்த்தருடைய பாடுகள் நிறைந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு அருகாமையிலும் நாம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தோடு ஒரு புதிய வருடத்தை நாம் துவக்கவும் பழைய வருடத்தை நிறைவு செய்யவும், வருகின்ற வருடங்களிலே கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை அனுமதித்தாலும் அந்த ஒரு பாதையிலே நாம் முறுமுறுப்பில்லாமல் கடந்து செல்பவர்களாக இருப்பதற்கு தேவன் தாமே சகல கிருபைகளாலும் கர்த்தர் இயேசுவின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.